All praise to be God. I am Paul Primson. I am your English teacher, and you are my students for now. And I am going to teach English for you. You are going to listen, and you are going to get marks. Means get marks. If you want to listen and if you want to embrace your English or enhance your English means do it. Now it's the time. Don't waste your time, and I'm not going to waste any my time. இது சென்டென்ஸ் பேட்டர்ன். வேற ஒண்ணுமே நான் சொல்ல, நான் என் பேரை சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இது சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன். இது என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்னா மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கிறது எல்லாமே என்னது, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸை வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து நான் வந்து வடிவமைக்கிறேன்னா அப்போ அது சென்டென்ஸ். சார் அப்போ கவிதைனா? கவிதைனா அழகான வார்த்தைகளை அழகாக வடிவமைக்கிறது கவிதை. Okay, now it is sentence. It's about nothing about meaning. Which meaning? Word meaning. Meaningful word நான் வந்து அரேஞ்ச் பண்றேன்னா sentence. Pattern. This is a pattern. That is a formula for the words. இதுதான் என்னது pattern. இந்த சப்ஜெக்ட்டுக்கு எஸ், சப்ஜெக்ட், verb, weave, ஆப்ஜெக்ட் ஓ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்னது பேட்டர்ன், ஸ்கீம். ஓகேவா? ரைட்டா? Then this is pattern and this is sentence. Now we are going to say together sentence pattern. Sentence pattern. First subject. Subject means what? Doer of the action. ஏதோ ஒரு ஆக்ஷனை யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் யாரு? சப்ஜெக்ட். வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ப். Object na receiver of the action. இதுக்கு question கேட்கணும். Who or what ன்னு question கேட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஆக்ஷன் வேர்டு நெக்ஸ்ட் டு சப்ஜெக்டா வரும், நெக்ஸ்ட் டு சப்ஜெக்ட்ல வரும். இது ரெண்டு பேருமே இருந்தாதான் இது வந்து என்னது வரும், ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஆர் கிளாஸா இருக்கும். ரிசீவர் வந்து என்னது ஆப்ஜெக்ட். வாட் ஆர் ஹூம். இப்போ வாட் வர்றது வந்து என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம் வருது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சார் என்ன சார் பட நம்மள ஈக்குவேஷன் அண்ட் டெரிவேஷன் மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்போ வந்து எரேஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு கிளீனாக புரியும் நினைக்கிறேன். She eats apples. இப்போ இது வரைக்கும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். என்னது இது சப்ஜெக்ட், she is the doer of the action, eats is the action happened, apples are the verb, object. ஸோ இது எப்படி இதாகணும்னா இங்கே வாட் ஷி ஏட் இப்படி வந்துச்சுன்னா இது என்னது ஆப்ஜெக்ட். என்ன சொல்கிறேனோ அதை பிளைண்டாக இருக்காதீங்க, கொஸ்டின் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்டும் யூ வில் மேக் இட் கிளியர் ஆஸ் வெல் அஸ் ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைடு. இந்த மாதிரி வாட் கேட்டேன்னா ஆப்ஜெக்ட், வாட் ஷி ஏட்ஸ். ஹூ ஏட் த ஆப்பிள் அப்படின்னா வச்சுங்க இங்கே ஹூ, அது வந்து என்னது, அது என்னது சப்ஜெக்ட். ஹூ டஸ் eat the apple? she. அதனால இது என்னது சப்ஜெக்ட். வாட் ஆக்ஷன் ஹேப்பன் ஹியர்? ஈட்டிங் இஸ் த ஆக்ஷன் ஹேப்பன் ஹியர். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்த உடனே இது என்ன ஆயிடுச்சு, சென்டென்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் இந்த SVO வந்து என்னது, இதுதான் பேட்டர்ன் ஃபார்முலா, வேர்ட் ஃபார்முலா. சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? then my father gives me a watch. Recent days I had my birthday and I got so many gifts. My wife also gifted me a gift, but in example I should not pull her here. And in the last of the video I will give you a tip how to improve the English, how I improved myself. Daily one tip at the end of my videos.
ஸோ மை ஃபாதர் சப்ஜெக்ட் கிவ்ஸ் verb. இப்போ வந்து இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இங்க வாட் ஃபாதர் கிவ்ஸ் வாட்ச். ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். So once again I will give my explanation. She eats apple. What does she eat? Apples. So it is object. So who does eat apple? Eat apple. She eats the apple. So it is a subject, and this is a verb. So this is the pattern SVO, and here it is the pattern SVIO. ப்ரொஃபஷனையோ பொசிஷனையோ இல்லை அப்ஜெக்டிவாவோ வந்துச்சுன்னா அதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட், வேற ஒன்றுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நேமா இட் வில் பி அ நேம், இட் வில் பி அ பொசிஷன், இட் வில் பி அ adjective and profession. So she is a doctor. She is a doctor. So ஈஸியா சொல்லிடுவீங்க. she வந்து சப்ஜெக்ட், இந்த isங்கிறது லிங்கிங் verb. டாக்டர்ங்கிறது தான் என்னது காம்ப்ளிமெண்ட். so SVC. here it's about profession. காம்ப்ளிமெண்ட்லயும் இருக்கு நவுன் காம்ப்ளிமெண்ட், நவுனை குறிக்கிறது நவுன் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்டை குறிக்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது வந்து என்னது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதுவும் காம்ப்ளிமெண்ட் தான். இது பொசிஷனை பத்தி சொல்லுது. இட்ஸ் அபவுட் ஹிம். ஸோ இட்ஸ் அபவுட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது காம்ப்ளிமெண்ட்ல ஒரு டைப், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ we is a subject, elected is a verb, him is the object, and the president is the complement. So this is the pattern, and this is object complement, this is subject complement. Here நேமோ ப்ரொஃபஷனோ பொசிஷனோ இல்லை அட்ஜெக்டிவாவோ வருது. திஸ் கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இங்கே இன்ட்ரெஸ்டிங் வந்து என்னவா இருக்குதுன்னா அட்ஜெக்டிவா இருக்குது. பிகாஸ் இட் இஸ் குவாலிஃபைங் த சப்ஜெக்ட் ஆர் நவுன். நவுன், what is the noun? Yeah, it's correct. This story is interesting, this story is a noun. This class is interesting, this class is a noun. So this is about complement. You will get a confusion. Most of the time complement and object குழப்பிப்பீங்க. Most of the time. So without the complement, sentence won't complete. Here without complement, this sentence won't complete. We elected him. என்ன, எதா, யார, எப்படி. So this is important. Complement is important. Without complement, we can't complete the sentence. We can't complete the sentence. So next, last, adjunct. Adjunct வந்து what is that? Adjunct is the adverb. Qualifies the verb. Qualifies the verb. She runs fastly. இதெல்லாம் என்னது குவாலிஃபை, அந்த வேர்பை குவாலிஃபை பண்ணு. ஓகேவா? she runs fastly. You can do it. she runs fastly. Subject, verb, this is adjunct. இதுதான் என்னது sentence pattern for this. இன்னும் இது manner. There are so many adverbs. Adverb of manner, frequency, time, place, then which extent, so on, going on. It's going on. So many types. There are around 6 types are there in adverb. So எல்லாமே அதுல பொருந்தும். She elected me as president today. இப்போ இதுல வந்து எல்லாமே SVOCA.
I found the book interesting now. I subject, verb, object, complement. Now it's about time, so it's adjunct. இப்போ இதுதான் பேட்டர்ன் SVOCE. என்னன்னா இப்போ இது இல்லைனாலும் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இட்ஸ் அபவுட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். வித்தவுட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இஸ் அ ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் குழப்பிப்பீங்க. ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். கொஸ்டினை கேட்டுக்கலாம். இப்போ இங்கே வாட்னு கேட்டால் இங்கே இது மீனிங் தராது, ஆனால் இங்கே வந்து என்ன மீனிங் தரும். ஸோ தான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு ஆப்ஜெக்ட் கரெக்டாக. ஆப்ஜெக்ட் வந்து வாட் ஆர் ஹூமை எக்ஸ்பிளைன் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட் வந்து இங்கே வந்து அப்ஜெக்டிவாக இருக்குது. சம் பிளேசஸில் வந்து நேமாக வரும், சம் பிளேசஸ் வந்து என்ன வரும், பொசிஷனாக வரும், ப்ரொஃபஷனாக வரும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். And one tip I said, right? So you have to think in English and you want to practice in your mind how to speak in English. So if you are doing like that, if your mind is like your brain will suck the things, it's like a sponge. So if you are speaking, if you are listening to the English, if you are speaking in English, automatically your English will improve. And I started reading my Bible as well as my books, Alchemist, Paul Coelho. So these are the things which made me to speak in English. And I used to listen to some English things. So this is my tip for my subscribers. So like my video if you like it, comment if anything is wrong, comment if anything is good, comment if anything is excellent. And have your scrumptious dinner. See ya.